முதன்மையான பாவம் இணை வைப்பு என்று இஸ்லாம் சொல்கிறது. அதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். எனவே ஒருவர் மௌத்தானால் அவருக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை நம்பிக்கையே அவருக்கு எந்த சக்தியும் இல்லை. அவர் எவ்வளவு பெரிய அவுலியாவாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் அவரால் எங்களை காப்பாற்ற முடியாது. அவரால் எங்களுக்கு சுவர்க்கத்தை பெற்றுத்தர முடியாது. நாம் செய்கிற அமல்கள் மட்டும்தான் எங்களை பாதுகாக்கும். ஏன் உத்தம சஹாபாக்கள் மௌத்தான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கே போய் பிரார்த்தனை செய்யவில்லை. ரசூலுல்லாஹ்விடத்திலே போய் கேட்கவில்லை, யா ரசூலல்லாஹ் எங்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேருங்கள் என்று சஹாபாக்களே கேட்கவில்லை. ஏனென்றால் இஸ்லாமிய அடிப்படை நம்பிக்கை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுத்த நம்பிக்கை மௌத்தானவருக்கும் உலகத்தில் உள்ளவர்களுக்கும் இடையில் பரசஹ் என்கிற திரைமறைவு போடப்பட்டு விட்டது. நம்ம பேசுற எதையும் அவரால் கேட்க முடியாது. நம்ம கேட்கிற எதையும் அவர் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசி பெற்றுத்தர முடியாது. அவருடைய நிலையே சுவர்க்கமா நரகமா என்று அவருக்கும் தெரியாது. மறுமையில் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்படுகிற பொழுதுதான் அப்துல் காதர் ஜீலானிக்கு தெரியும் தான் சுவர்க்கவாதியா நரகவாதியா. மறுமையில் விசாரிக்கப்பட்டு தீர்ப்பளிக்கப்படுகிற பொழுதுதான் இந்தியாவில் நாகூரில் அடக்கப்பட்டிருக்கிற ஷாஹுல் ஹமீத் ஆண்டவருக்கு தெரியும் தான் சுவர்க்கவாதியா நரகவாதியா என்று. அதுவே தெரியாத நிலையில் அவருடைய கபரடியில் அல்லது அவர் எங்கோ இந்தியாவில் அடக்கப்பட்டிருக்கிறார், இங்கே அவருக்கு ஒரு ஜியாரத்தை கட்டி வைத்து அங்கே ஒரு மகாம் என்று சொல்லி அந்த இடத்தில் போய் அவர் வந்து உட்கார்ந்த இடம் என்று அங்கு நாங்கள் ஒரு கபரு மாதிரி கட்டி கையை ஏந்திக்கிட்டு இருக்கிறோம் என்றால் இதைவிட இணை வைப்பு என்ன இருக்கிறது கணியத்துக்குரிய சோர்ல?